வணக்கம். இது கேள்விக்களம். நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு கொடி என்பது ஒரு கட்சியினுடைய லட்சியத்தை, அதனுடைய கொள்கை போக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் 2 யானைகள், வாகை மலர், மஞ்சள் சிவப்பு என்கிற பல அம்சங்களை முன்னிறுத்தி ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய யுகம் பிறக்கப் போகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி, எழுத்தாளர் திரு பாலமுருகன் கோவையிலிருந்து, அரசியல் விமர்சகர் பேராசிரியர் திரு ராமு மணிவண்ணன் அவர்கள், இவர்களோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன் சாருடைய கருத்தை கேட்கணும். இந்த கொடி எதை காட்டுது சார்? திமுக கொடிக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது, காங்கிரஸ் கொடிக்கு காரணம் இருக்குது, தேசிய கொடிக்கு மூவர்ணம் ஏன், அசோக சக்கரம் ஏன் என்பதற்கெல்லாம் விரிவாக ஆலோசித்து அதற்கான சில வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் சின்னம் அப்படின்னு வந்தாலும் மிக எளிதாக வரையக்கூடிய இருவண்ண கொடி அப்படின்னா மிக எளிதாக யார் வேண்டுமானாலும் தைத்து கொள்ளலாம் அப்படின்றது மாதிரிலாம் மாறி இப்போ ரொம்ப டிசைனர் அம்சங்கள்லாம் சேர்ந்து கொடி வந்திருக்கு. இந்த கொடி எதை உணர்த்துது? விஜய் முன்னெடுக்கக்கூடிய உறுதிமொழி, அரசியல் அப்படின்ற ஒன்று எப்படிப்பட்ட திசையில் போகுது? வணக்கம். இந்த கொடியை பார்க்கும்போது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. பெரும்பாலும் அந்த கொடி என்பது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த கொடியை பற்றின விளக்கத்தை விஜய் பின்னொரு நாளில் சொல்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கொடி பார்க்கின்ற பொழுது அது பெரும்பாலும் ஒரு கர்நாடக கொடியை போன்ற ஒரு பாதிப்பு எனக்கு தெரியுது. பொதுவாக கர்நாடக கொடி இந்த கலரில் இருக்கும், மஞ்சள் சிகப்பு போன்ற வர்ணங்களில் இருக்கும். பட் அவர் ஒரு தமிழனுடைய அடையாளம்ங்கிறதுக்காக ஒரு வேளை இது வாகை மலரை வெற்றியை குறிக்கின்றதனுடைய சிம்பாலிக்காக வாகை மலரை கூட அவர் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் யானை எதற்காக வைக்கப்பட்டிருக்கு என்பது தெரியல. இதெல்லாமே உருவகங்களை ஊடகமாக ஒரு அர்த்தப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நிலையில் தான் நம்ம தமிழக மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஜய் அரசியலுக்கு வருவது அவருடைய ஜனநாயக உரிமை. அவர் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. அவருடைய ஜனநாயக உரிமை. ஒரு செலிபிரிட்டியாக இருக்கின்ற, மக்களோடு பெரிய அளவில் நெருங்கி அவர்களுடைய வீடுகளுக்கு செல்கின்ற அளவுக்கான ஒரு நெருக்கமாக இருக்கின்ற நாடறிந்த ஒரு நடிகர் அவர். இப்போ நான் வைக்கின்ற என்னுடைய புரிதல் என்னென்னா, இதற்கு முன்னாக அரசியலில் இருந்த நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்த பல பேர் ஒரு நெடிய காலம் ஒரு அரசியல் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு, அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கையோடு தங்களை இணைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. நடிகவேல் எம்ஆல் ராதா இருந்தார், எஸ்எஸ்ஆர் இருந்தார், என்எஸ் கிருஷ்ணன் கூட ஒரு திராவிடம் சார்ந்த மூடநம்பிக்கைக்கு எதிரான ஒரு கருத்தியலோடு தன்னை இணைத்து கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு யாருமே ஒரே நாளில் என்ட்ரி ஆகலை. இப்போ விஜய் போன்ற ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வருகின்ற பொழுது தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, அவர் தான் இருக்கின்ற ஒரு திரைத்துறைக்கு என்ன ஜனநாயகத்தை செய்தார், என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்தார் என்பதிலிருந்து குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கணும். அவர் பெரிய கல அரசியலுக்கு வேலை செய்தார் இல்லையா என்பதை தாண்டி அவர் இருக்கின்ற திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஜனநாயக பண்பு என்ன என்ற ஒரு கேள்வி எங்களை போன்ற ஆட்கள்கிட்ட வருது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஹேமா கமிஷன், நீதிபதி ஹேமா கமிஷன் கேரளாவில் போடப்பட்டிருக்கு. 2017 கேரளா திரைத்துறையில் இருக்கின்ற பெண் கலைஞர்கள் மிக மோசமான பாலியல் சுரண்டலுக்கு அந்த திரைத்துறையால் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க என்று ஒரு கமிஷனுடைய அறிக்கை. அந்த கமிஷனுடைய அறிக்கை சொல்கிறது, பெண்கள் வருகின்ற எல்லா பெண்களும், பெரும்பாலான பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு பணி செய்கின்ற இடங்களில் குறைந்தபட்ச கழிப்பறை கூட இல்லை, அவர்களுக்கு ஒரு சரியான ஊதியம் இல்லை, அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் பாலியல் அத்துமீறல் நடப்பது என்பது ரொம்ப இயல்பாக இருக்குது. எனவே அவர்கள் ஒரு வேலைக்கு போகின்ற பெண்களைப் போல ஒரு துறையில் சினிமாவுக்கு வர்ற பெண்கள் வீட்டுக்கு போய் அவர்களுடைய பணியை செய்ய முடியாத சூழல் இருக்குது.
இவ்வளவு மிக மோசமான சுரண்டல் இருக்குது என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் களையணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஒரு அவர் சினிமா அரசியலுக்கு வருகின்றது வந்து மக்களுக்கு நல்லது செய்ய தானே வரேன்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அவர் சார்ந்த திரைத்துறையில் இவ்வளவு மிக மோசமாக இருக்குது. இது வந்து கேரளாவுக்கு மட்டுமல்ல, இது தமிழகத்துக்கும் பொருந்தும். இன்னைக்கு வந்து தமிழ் சமகால அரசியல் அவருடைய பங்கு என்ன, அவர் சார்ந்த துறையில என்ன பங்களிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறீங்க. அதை நாம இன்னொரு தருணத்தில் கூட விவாதிக்கலாம். இன்றைய நாளில் கொடி கொடி சொல்லும் செய்தி அப்படின்றப்ப நீங்க கர்நாடக கொடியை ஞாபகப்படுத்துன்றீங்க. அதுக்கு சமூக ஊடகங்களில் ஆதரவாக, விமர்சனமாக, பாராட்டு கட்டுரைகளாக அல்லது கேலி கிண்டல் நிறைந்த கருத்துக்களோட பலவிதமான கருத்துக்கள் இன்று நாள் முழுக்க உலவிட்டு இருக்கு. இது வந்து இதற்கு முன்னால் அரசியல் கட்சி தொடங்கினவங்களாம் திராவிடம் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் வரையிலும் அந்த சிந்தனை போக்கில் இருந்தாங்க. கருப்பு சிவப்பு அப்படின்ற ஒன்று இருக்கும், திராவிடம் என்பது இருக்கும். இப்போ அதிலிருந்து நகர்ந்துருச்சு தமிழ்நாட்டு அரசியல். முழுக்க தமிழ் உணர்வு மேலோங்கிற தமிழருடைய பாரம்பரியத்தை சொல்கிற அம்சங்களெல்லாம் இதில் இருக்குது அப்படின்லாம் இதை டீகோட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு பாலன்? இந்த டீகோட் பண்ணுறேன் இல்லை, நான் அந்த டீகோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி கொடியை ஆரம்பித்தவர்கள் விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் புரிந்து கொண்ட அளவில் வந்து யானைகள் என்பது வந்து ஒரு 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 அதிகாரத்தை, ஒரு ட்ரெடிஷனை சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. யானை வந்து எல்லா கொடிகளிலும் இருக்குது. நீங்கள் வந்து கேரளா கொடியில் இருக்குது, கேரளாவில் இருக்கிற அரசாங்க முத்திரையில் இருக்குது, வேறு கர்நாடகத்தில் இருக்குது, வேறு எல்லா இடத்துலையும் யானைகள் இருக்குது. இந்த யானை என்பது மட்டுமே தமிழருடைய அடையாளம் என்று நாம் பார்த்து விட முடியாது. அதே போல் வந்து அவர் வைத்திருக்கின்ற இந்த மஞ்சள் என்பது என்ன விஷயத்தை சொல்கிறது என்பதில் அதற்கான ஒரு தத்துவம் என்ன, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. நீங்கள் வந்து சிகப்பு என்று சொன்னால் குறைந்தபட்ச பொது உடைமை சிந்தனை என்கின்ற சோசியலிச சிந்தனை என்ற ஒரு விஷயத்தை வந்து டீகோட் பண்ணும். மஞ்சள் என்பது இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய பொது புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, மஞ்சள் என்பது தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து சாதிய கட்சிகளினுடைய ஒரு அடையாளங்களாக அது மாற்றப்பட்டு இருக்குது. இப்போ இதை வைக்கின்ற பொழுது அது என்ன நோக்கத்திற்காக வைக்கப்பட்டது என்பதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி என்பது இவ்வளவு கன்ஃபியூஸான ஒரு சித்திரங்களோடு யாரும் எழுத முடியாத, வரைய முடியாத, அவ்வளவு டீகோடே பண்ண முடியாத அளவுக்கு அதை வைக்கணுமா? இவ்வளவு பூடகமா ஒரு அரசியல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் காலம், கிராஃபிக்ஸ்லாம் மேலோங்கி இருக்கிற காலம், டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிற காலம். ஸோ அதனுடைய தன்மைகள்லாம் ஒரு 70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக சிம்பிளாக பண்ணணுன்ற ஒரு தோற்றம் தேவை இருந்திருக்கலாம். இப்போ வந்து நவீன யுகத்தில் அதற்கேற்ற வகையில் அந்த கொடி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாதான்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, பாடலில் எம்ஜிஆர் காட்டப்படுறாரு, அண்ணா காண்பிக்கப்படுறார். அவங்களோட லெகசியாக திரு விஜய் வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா? அவங்கள உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது அதிமுக வாக்குகள் அப்படின்ற ஒன்றை இலக்காக வைக்கிறாரா? எதிர்கட்சி அப்படின்ற ஒன்றுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு ஓப்பனாக இருக்குது, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு பிஜேபி சொல்லுது. அதிமுக அந்த இடத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இப்போ போராடுற இடத்துல இருக்குது. திரு விஜய் அவரோட என்ட்ரி ஒன்று இருக்குது, அவர் வந்து இளைஞர்களை ஈர்ப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள்லாம் நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு அல்லது வெவ்வேறு இயக்கங்களுக்கு போடுறாங்க அப்படின்ற கருத்து இருக்குது. அதில் விஜய் தன்னை எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் நிச்சயமாக வந்து புதிய இளைஞர்கள்ட்ட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு அரசியல் போகாத இளைஞர்கள்ட்ட அவர்கிட்ட வந்து அவருக்கு இருக்கிற அந்த செலிபிரிட்டிங்கிற அந்த விஷயம், திரைத்துறை சார்ந்த வெளிச்சம் காரணமாக அவர் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை வந்து சஸ்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து உங்களை நாடி வருகின்ற இளைஞர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு தத்துவம் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். அது மக்கள்கிட்ட வந்து அது ஈர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. வெறுமனே ஒரு கொடியை காட்டுவது, நான் வந்து அரசியலுக்கு வரங்கிறது, அல்லது எம்ஜிஆரையும் அல்லது அண்ணாதுரையும் காட்டுவது என்பதெல்லாமே மக்கள் அவர்கள் பின்னால் வந்து விடுவார்கள் என்று நம்ம நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கட்சியும் அண்ணாவை வந்து சொல்லுது, எல்லா கட்சியும் எம்ஜிஆரை சொல்லுது. பல கட்சி 10 கட்சி எம்ஜிஆருடைய வந்து கொடியை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு வரவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் அவங்க அப்படி போகிற வாய்ப்புகள் இல்லை.
ஒரு கட்சி என்பது வந்து வெறுமனே வந்து அது வந்து ஒரு நாளில் வளர்ந்து விடக்கூடியதல்ல. அதில் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கான அண்ணா எம்ஜிஆர் வந்து அந்த லெகசியை வந்து பலரும் வேலை செய்கிறார் என்பது இருக்கு. சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்ற கோணத்திலேருந்து வர்றீங்க. நான் திரு பிரவீன் காந்தி சாரோட கருத்து கேட்கணும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கமல் கொடி வந்தபோது ஒரு கருத்தெல்லாம் சார்ந்து பேசப்பட்டுச்சு. ஆமாம், அதுக்கு விளக்கம்லாம் தந்தாங்க. என்னென்னா சார், குழந்தைங்க, கடல், யானை, விஜய், இந்த 4 பேரை பார்க்கும்போது நமக்கு சலிக்காது. குழந்தை, கடல், கடல், யானை, விஜய். விஜய் 4 பேரை பார்க்கும்போது ஏன் சார் அவர் படம் ஓடுது சார்? என்ன சார் சிரிக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவரை. அந்த தைரியத்தில் தானே அரசியலுக்கு வரானா? மறுக்கவே இல்லையே சார். சிரிப்பு வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கிறீங்களே. இல்லை, யானைன்றதுனால நான் இதை கொண்டு வரேன். யானைன்னு கதை மாதிரி இருந்துச்சு, அதனால சொல்றேன். இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள், என்னைக்குமே போர் அடிக்காது. போர் அடிக்காத விஷயங்கள்ல என்னைக்குமே சொல்லுவாங்க. அதை அது அருவி இதெல்லாம் சொல்லுவாங்க. விரைவில் சட்டசபையில் பட்டையை கிளப்புவது ரெட்டையது யானை. கவலைப்படாதீங்க. சட்டசபையில் பட்டையை கிளப்புவது ரெட்டை யானை. பட்டை ரெட்டை ரெட்டை சட்டை. ஓகே, நிச்சயமா வந்து நம்ம இவ்வளோ பேசுகிற கேள்விகளுக்கெல்லாம் அவர்களும் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா. முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து இதே மாதிரி 2 யானை வந்து இதுவாகுது, அது வரைக்கும் பார்த்துருப்பாங்க, நம்புகிறேன் நான். அதே மாதிரி வருதுன்னு இப்போ பகுஜன் கட்சின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. முத்தூட் ஃபைனான்ஸோட எம்பளமே அதுதான், 2 யானை அப்படி வந்து நிற்கும். அதை ஒன்று போட்டுட்டு இது ஃபைனான்ஸ் கம்பெனி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் வரப்போகுதுன்றத உங்களுக்கு இன்டைரக்டா சொல்றோம். ஃபெவிகால் கம்பெனி இதுன்றாங்க. அதுவும் வருது. அதுவும் முத்தூட் தான் வந்து இப்ப சமீபத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கு. யானை என்ன ஒரு கட்சிக்கா சொந்தம், பலருக்கு பலவிதமா தோணும் இருக்கிறாங்க. அண்டு கட்சி இது வந்து ஸ்பெயின் நாட்டோட கொடியோட இதுன்னு சொல்றாங்க. அந்த மேலே வந்து இது நடுவில் எல்லோ ரெட்டு, அதில் ஒரு கெயின் இருக்குன்னு நம்பிக்க வேண்டியது தான். ஸோ இது எல்லாமே நம்மளா ஒரு காம்ப்ரமைஸுக்கு போனோம். ஏன்னா சார், ஒரு நடிகர் ஓட்டுக்கு காசு வாங்காமல் மக்கள் போடக்கூடிய ஒரு மனோநிலை எங்கே வருதுன்னா, ஒரு வசீகரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்கள் காசு கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி வச்சாச்சு. அந்த நிலையை உடைக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அண்டு பெண்களுக்கு அவர் நிறைய பிடிச்ச ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இது மஞ்சள் குங்குமம், அதனால பெண்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பாக போச்சு. ஒரு மங்களகரமாக அவர் சார் சொன்னார், கன்னடக்காரங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமன்றது பிடிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பெண்களை மனசில் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தை மனதில் வச்சுக்கிட்டு இந்த கொடி வந்து எஸ் ஒரு மங்களகரமாக இருக்கட்டும்ன்றது தான் அவங்களுடைய இது. சார் இதில் இன்னைக்கு அவங்க அம்மா பேசின, சோபா அம்மா பேசினதை வந்து ஒரு சேனலில் நான் கேட்டேன். நான் அதனால் அவர் தனியாக அந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார், பெண்கள் ஆலோசித்து தான் அதை பண்ணியிருப்பார். அந்த அம்மா பேசின ரொம்ப விவரமாக பேசினாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக கேட்குறேன். ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தாங்க. இதில் நிறைய நான் கொடியை பற்றி விளக்குறாங்களா என்ன அந்த மஞ்சள் சிவப்பு அவர் என்ன எதிர்காலத்தில் அவர் என்னவா இருக்கணும், பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஆளா வரணுன்றத அந்த அம்மா தாயா இருந்து சொல்றாங்க. சரி, மஞ்சள் குங்குமம் பெண்களுக்காக மங்களகரத்துக்காக வச்சது அப்படின்றத மாதிரி யானை குழந்தைகளுக்கு பிடிக்கும் அதனால வச்சது, அதை வச்சது. நட்சத்திரங்கள் அதுவும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் சார். நட்சத்திரம் அமெரிக்கா கொடியில் 53 நட்சத்திரம் இருக்கு சார். ஒன்றும் புதுசெல்லாம் எதுவுமே கிடையாது. 53 ஸ்டேட்ஸ் சொல்றது. அது யுனைடெட் அப்படின்றத ஸ்பெயினை சொல்றீங்க, அமெரிக்காவை சொல்றீங்க, இருக்கிறதானே சொல்றேன் நான். ஸ்பெயின் இருக்கு சார். இதுல வந்து ஸ்டார் இருக்கிறது 53. என் படத்துல ஓப்பனிங் சீனே அதான் எனக்கு. சரி, ஓகே. அதனால ஸோ இது எல்லாமே அவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சார். ஏன்னா மிஸ்டர் ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, ஆனந்த் புஷி, அவர் ஒரு வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு பாண்டிச்சேரியில். அதனால டோட்டலாக அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஆட்கள் உட்காந்து பண்ண மாதிரிலாம் தெரியல. நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக எஸ்ஏசி சார் இருக்காரு. இவர் டோட்டலாக எஸ்ஏசி சாரை வெளியே இப்போ இல்லைன்னு ஃப்ரேமில் இல்லைன்னா கூட அப்பாவோட ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடிய பையன் கிடையாது அவர். சரி, அப்பாவை தூரம் வச்சுக்கிட்டாவது, ஏன்னா ஒரு அப்பாவோட ஆசீர்வாதத்தில் வளர்ந்த பையன், அப்பாவை தூரம் தூக்கி போடுற அளவுக்கான ஒரு எத்திக்ஸ் இல்லாத பையன் கிடையாது அவர். சரி, அதனால அவரும் நிறைய சொல்லியிருப்பாரு, இது வேணும் வேணாம் அதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கூட உறவுகள் இருக்கு. அம்மா வந்து எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவரோட கனவுகள் என்னன்றதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்பாவோட ஆலோசனை இதுக்கு இருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து அப்பா அம்மா இல்லாதவங்க ஏதாவது வீடு இருக்கா சார்? எல்லார் வீட்லையும் இருக்கு. அப்புறம் அப்போ நான் ஏன் என் அப்பா அம்மாவை கேட்கக்கூடாது? அதனால அவர் கேட்டு வர்றது தப்பு இல்லையே. தப்புன்னு யாருமே சொல்ல இல்ல, நீங்க ஒரு அப்படி கொண்டு வரீங்க. அப்போ ஒரு குடும்ப கட்சி ஆடுற மாதிரி கொண்டு வர பாருங்க. நான் எதுவுமே சொல்லலையே சார். நான் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட்டை சம்ம பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ
இது வந்து போகிற போக்கில் பண்ண மாதிரி தெரியல, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எனக்கு போகிற போக்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு எது எனக்கு தோணுச்சுன்னா, நான் பார்க்கும்போது விஷுவல் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்டு வாய்ஸ் வந்து ரொம்ப ரொமான்டிக் சாங் மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு போல்டு வாய்ஸில் வரணும். அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற மாதிரி ரொமான்டிக் இளைஞர்களுக்கு பிடிக்கும், அதனால இல்ல கொள்கையா வருது இல்ல. இங்க கொள்கைன்னு ஒரு வயசானவங்களும் ரொமான்ஸுக்கு பிறகுதான் வந்திருப்பாங்க. சங்கர் மகாதேவன் மாதிரி ஒரு வாய்ஸ் பாடினாதான் அந்த ஒரு கம்பீரம் எடுபடும். அது அது நான் சொல்றது ஒரு எழுச்சி மிஸ். எழுச்சி மிஸ்ஸிங். கரெக்ட். குளிர்ச்சி இருக்கு, எழுச்சி தானே இனிமே எழுச்சி தானே முக்கியம், குளிர்ச்சி தேவையில்லையே. அதனால ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா சார் ஒரு மங்களகரம் தெரியுது சார். மங்களகரமா ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க வந்து அரசியலா சார் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி, நீங்க ரொம்ப டாக்டரேட் படிச்சுட்டுலாம் இனிமே அரசியலுக்கு வந்தா எடுபடாது சார். சரி, நீங்க அப்படியே நாங்க வந்து அவரை பத்தி தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டா வந்து வா நான் உனக்கு படிச்ச பசங்களை கூப்பிட்டு நான் வந்து உங்களை கௌரவப்படுத்துறேன். ஓகே, போன வருஷம் பண்ணேன், இந்த வருஷமும் பண்ணேன், இனி தொடர்ந்து நான் பண்ணுவேன். ஏன்னா படிச்ச பசங்க உருவாகணும். இது ஒரு தலைவனுக்கு நல்ல குவாலிட்டி. அண்டு அவர் அந்த ஓப்பனிங் அவர் படிச்சார் பார்த்தீங்களா, ஓப்பனிங் படிச்சார் இல்லையா, படிக்கும் போதே தெரியுது ஒரு நல்ல அரசியலை முன்னிலைப்படுத்துறாருன்னு தெரியுது. நல்ல அரசியலை முன்னிலைப்படுத்துறார், தீர ஆலோசிச்சு யோசிச்சுட்டு வந்திருக்காரு. நிச்சயமா மக்களுக்கு பிடிச்ச தலைவரா, எதிர்காலத்துல ஒத்துக்கக்கூடிய தலைவரா வர தகுதி அவருக்கு நிறைய இருக்கு. ஒரே விஷயம், குளிர்ச்சி இருக்கு, எழுச்சி இல்ல. எழுச்சி வந்துடும், மங்களகரம் பாடல் இல்லைன்றீங்க. சுகுணாதி வார், உங்க கோணம் என்ன இதுல? எனக்கு அந்த கொடியை பார்த்தோன்னா நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன். அது பட்டுச்சில பார்டர் மாதிரி இருந்தது, கொடி மாதிரி தெரியலை. அது ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு துணி வகை அறிமுகம் பண்ணுற மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு அரசியல் கட்சிக்கான கொடி அல்லது நம்ம இது வரைக்கும் பழகி இருந்த ஒரு தோட்டத்தில் வந்து முற்றிலும் மாறுபட்டதுனால கூட அப்படி நமக்கு தோணலாம். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சிந்திச்சிருக்கீங்க, மாடர்னாக சிந்திக்கல. நம்ம ஒரு போஸ்ட் மாடர்னாக கூட சிந்திச்சிருக்கோம். ஒரு நவீன கட்சி இயக்கம், ஒரு இளம் தலைமுறை இருக்கிற இயக்கம், டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி வர்றது வந்து உங்களுக்கு பழைய கோணத்தில் சிந்திக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி தோணியிருக்கலாம். அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் கூட உங்கள் எண்ணத்தை மாற்ற அதற்கு அவர் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்கள் முதல்லையே சொன்னது மாதிரி பொதுவாக வந்து ஒரு சாதாரண மக்களிடம் விரைவில் போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்க வேண்டும். அதனால தான் வந்து உதயசூரியனாக இருக்கட்டும் அல்லது ரெட்டலையாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், இந்த சின்னங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவை, வரைவதற்கு எளிமையானவை, கொண்டு போய் சேர்ப்பதற்கு எளிமையானவை, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு இந்த சுவரெழுத்துக்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலகட்டங்கிறனால இதை வந்து யாரும் சுவரில் வரைய வேண்டியதில்லை அப்படிங்கிறனால கூட இது எளிதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதில் எனக்கு மிக முக்கியமாக என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கூட அந்த அரசியல் வருகையை, தன்னுடைய அரசியல் நிகழ்வுகளை ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா வந்து அவருடைய ஒவ்வொரு முதல்ல வந்து இப்போ பொதுவாக இப்போ சினிமாக்கள் என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறது, அதுக்கப்புறம் ஒரு டீசர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர், அப்புறம் கிளிம்ஸ் எல்லாம் ஒன்று வெளியிடுறாங்க. இப்போ கட்டங்கட்டமாக வந்து ஒரு திரைப்படம் பற்றி உருவாக்குவதை போல் ஒரு அறிக்கை விடுறாரு முதல்ல வந்து நான் வந்து வரப்போகிறேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ கட்சி கொடியை வந்து வெளியிடுறாரு. கட்சி கொடியை வந்து வெளியிட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ சாங் சிங்கிள் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வருகிறது, அது கிராஃபிக்ஸ் வந்து வருகிறது. அதுக்கப்புறமேல அந்த கட்சிக்கொடி, இப்போ அந்த கட்சிக்கொடியில் என்ன இருக்கிறது, ஒவ்வொரு கொடிக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது எல்லா இயக்கங்களுக்குமே. இப்போ கம்யூனிஸ்ட் கொடின்னு சொன்னால், அறிவாள் சுத்திகள்னு சொன்னால் அது வந்து உழவர்களையும் தொழிலாளர்களையும் மையப்படுத்துகிறது. அதே மாதிரி வந்து ஒரு திராவிடர் கழகத்தினுடைய கொடினா கருப்பை வந்து நீக்குவதற்கான ஒரு இருளை போக்குவதற்கான ஒரு விஷயமாக அது இருக்கிறது, இணை இழிவு என்கிற துக்கத்தை போக்குவதற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு இயக்கத்துடைய கொடிக்கும் ஒரு தத்தும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கொடியை வந்து வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அந்த கொடியை வெளியிட்ட தருணத்திலேயே சொல்லலாம் விஜய் வந்து இப்போ யானைங்கிறது எதை குறிக்கிறது, அல்லது இந்த நிறம் எதை குறிக்கிறது, வாகை மலர்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவர், நான் இந்த கொடியை வெளியிட்டுட்டேன், ஆனால் இந்த கொடியில் என்ன எதை குறிக்கிறது. இப்போ வந்து அந்த காலம் வேற, இப்போ வந்து மக்களோட மெமரி ரொம்ப ஷார்ட். ஒரு பிரச்சனை, ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் கூட 3 நாள் தான். காலையில் அது நியூஸ்னால் சாயங்காலம் வேறு நியூஸ் வந்துடுது வாட்ஸ்அப்பு இந்த யுகத்தில். ஸோ ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அது கடைசியாக ரிலீஸ் ஆகிற வரலையும் அது பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிட்டே வர்றது மாதிரி இதையும் வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங் தானே, ஒரு விஷயத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது. இப்போ கொடியை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, ஒரு 2-3 நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ கொடிக்கு ஒரு விளக்கம் அப்படின்னு வரும்போது அதை பற்றி நீங்கள் இன்னமும் டீகோட் பண்ணுவீங்க, இன்டர்பிரட் பண்ணுவீங்க. அது வரையிலும் அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றதுல பேசிகிட்டு இருப்பாங்களே. இல்லை, அது தேவையில்லை. அது சினிமாவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அதுங்கிறது தேவை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுறதுங்கிறது.
நீங்கள் முதல்ல வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டீங்க. அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகு எங்களுடைய கொள்கைகளை சொல்ல போகிறோங்கிறீங்க. இல்ல, அறிக்கையிலேயே உறுதிமொழியிலேயே ஏறத்தாழ அவங்க கொள்கை என்ன அப்படின்றத சொல்லிடுறாங்க. செக்யூலர் பாலிடிக்ஸ் தான். ஒரு இனம், மதம், மொழி, ஊர் இந்த மாதிரியான இதெல்லாம் எந்த விதமான குறுகிய மனப்பான்மைக்கு இல்லை. பாலியல் நீதி வரையிலும் சமத்துவம் வரையிலும் அந்த உறுதிமொழியில் பேசுகிறாங்க. அதெல்லாம் பாசிட்டிவாக அவங்களுக்கு படலையா? இல்லை, கண்டிப்பாக பாசிட்டிவாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன அந்த உறுதிமொழியில் பிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது கொஞ்சம் புதுசாக கூட இருந்தது. ஏன்னா ஜாதி மதம் பாலினம் என்பது எல்லாருமே சொல்லக்கூடியது. பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ வடக்கர்கள் அப்படின்னு சொல்லி விலக்கி வைப்பதாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய இவங்க தெலுங்கர்கள், இவர்கள் கன்னடர்கள்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பது, இதையுமே கூட மறுப்பது அப்படிங்கிறத மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி தான் விஜய் கட்சியோட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பிறந்த இடம் அது சார்ந்துமே ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்வதையுமே கூட நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழருக்கான செக்காக பார்க்குறீங்க? கண்டிப்பாக அப்படி தான் பார்க்குறேன் நான். ஒருவேளை அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம் தெரியல, பட் பிறந்த இடம்னு சேர்க்கிறப்ப வந்து அப்படி தான் நான் பார்க்கிறேன் நான். அல்லது வடக்கு தெற்குங்கிற ஒரு வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன ரீதியாக விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கூட அதில் இருக்கலாம். பேசிக்காக வெறுப்பு அரசியலில் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொன்னுக்கு வருவோம். இதெல்லாம் நீங்க அறிக்கையில சொல்றீங்க அல்லது ஒரு உறுதிமொழியில வைக்கிறீங்கிறப்ப கொடியில என்ன இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கே இன்னொரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு அப்ப நீங்க வந்து நீங்கள் சினிமாவிலிருந்து வந்திருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் சினிமாவை போலவே அல்லது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து திட்டமிட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலான கட்சி அப்படின்னா மக்கள்கிட்ட போவாங்க, இயக்கம் கட்டுவாங்க, அவங்க பேரணி, ஆர்ப்பாட்டம், கண்டன கூட்டங்கள், மக்கள்கிட்ட கருத்தரங்கு நடத்துறது, மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு கட்சிகள் வழக்கமாக பண்ணுறது. இப்போ நவீன யுகத்தில் அதுக்கு வேறு வடிவத்தில் போகலான்னு கூட அவங்க நினைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து பிறந்த இடம் அப்படின்ற பேரில் கூட நான் வந்து பாகுபாடு காட்ட மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டில் வடக்கர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கான ஒரு பதிலாக கூட இருக்குது, பாசிட்டிவ்ன்றீங்க. இன்னொன்று, அதுக்கு மட்டும் இல்லை, பலர் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அல்லது தமிழ் உணர்வு கொண்ட பலர் வந்து இதில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு வச்சாங்க, கருப்பு சிவப்புலாம் இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு பாதையில் பயணிக்கிற ஒரு தன்மை இதில் தெரியுது அப்படின்னு விளக்கம் தர்றாங்க. அப்படி இல்லை, அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் வந்து தமிழக மக்கள் முன்னணி அப்படிங்கிற கட்சி தான் ஆரம்பித்தார். அப்போயே அவருக்கு இதில் வந்து திராவிடம்ங்கிறது இல்லை. மக்கள் நீதி மையத்திலையுமே திராவிடம்ங்கிற பெயர் இல்லை. கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அதில் திராவிடம் என்கிற ஒரு பெயர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இந்த திராவிடம் என்கிற அடையாளத்தை வந்து தவிர்த்திருப்பதற்கு அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு கட்சியாக, புது கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது பழைய கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக, எல்லா கட்சிகளுமே பண்ணுகிற பொழுது தமிழக வெற்றி கழகம்ங்கிறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து அவங்க வச்சாங்கன்னா அது வந்து ஒரு திமுகவுடைய ஆதரவுக்கான ஒரு கட்சியாக அதை சுருக்கி பார்க்குறீங்களா? ஏன்னா அவங்க வந்து பரந்த லட்சியங்கள் அப்படி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக திமுக எதுக்குற இன்னொரு கட்சி அப்படின்னு அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லை, இது விஜய் கட்சிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து களத்துக்கு வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்புங்கிறது ஒன்றை வச்சு தான் வர முடியும் அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இருதுருவ அரசியலாக இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து ஒரு திராவிட அரசியல், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒன்று ஒரு இனவாத தூய்மை பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், இன்னொரு பக்கம் இந்துத்துவ அரசியல் அப்படின்னு போயிட்ட பிறகு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணுங்கிறப்ப இல்லை நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை பேச போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு மூன்றாவது இடம் அப்படின்னு வர்றப்ப நாங்கள் திமுக கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. கண்டிப்பாக வந்து விஜய்க்குமே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். வந்து ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து விளக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கடமை விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் விஜய் வந்து இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கு சொல்லுவேன், நாளை மறுநாள் சொல்லுவேன், நான் ட்ரெய்லர் மட்டும் வெளியிடுவேன், டீசர் மட்டும் வெளியிடுவேன் அப்படின்னு போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து ஒரு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பொறுப்பான அரசியல் கட்சிக்கு. இன்னொன்று இப்போ இந்த கொடியிலேயே பார்த்தோம்னா வந்து அவர் திருப்பி வந்து விஜய் வந்து முன்வைப்பதுங்கிறது வெற்றி அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. விஜயனுடைய பெயர் வந்து வெற்றியை குறிப்பது, கட்சியினுடைய பேரில் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது, வாகை மலர் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற பிறகு சூடக்கூடிய ஒரு மலர். அப்போ வந்து நீங்கள் வந்து வெற்றியை தான் மையப்படுத்துகிறீர்களே தவிர
ஒரு வந்து பிரச்சனையை மையப்படுத்துவதாக இந்த கொடி இல்லைங்கிறது ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு வெற்றின்றது இலக்கா இருக்கலாம், ஆனா இவங்க வெற்றிங்கிறது இலக்காக இருக்கலாம். பேசு பொருளே வெற்றி அப்படின்ற ஒண்ணுதான் அப்படி இருக்குன்றீங்க. இருக்க முடியாதுல்ல. நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு பொது உடைமை தொழிலாளர்களுடைய உரிமை குறிக்கிறது, ஒரு திராவிட கழகத்துடைய கொடிங்கிறது இன இழிவு, ஒரு தேசிய இயக்கம், ஒரு அசோக சக்கரத்தை குறிக்கிறதுன்னு ஏதோ இருக்கிறது இல்லையா? எந்த ஐடியாலஜியும் இல்லாம வெறுமனே வெற்றி பெறுவது மட்டுமே இலக்காக வைத்துக் கொள்வதுங்கிறது எந்த விதத்தில் சரியானதா? அந்த கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் இருக்கிறாரு, அவர்கிட்டயே கேட்டுருவோம். திரு விக்னேஷ், பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, உங்க பதிலும் விளக்கமும் என்ன? இல்லை, கருத்துங்கிறத விட அவங்க பேசினதை நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்களோட ப்ரீஆக்குபைட் தாட்ஸை டீகோடிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. பட் எங்களோட கொள்கையோட அப்ட்ராக்டாக தான் எங்களோட உறுதிமொழியை பார்க்குறோம். எங்களோட அப்ஜெக்டிவ் ரொம்ப தெளிவாக இருக்குது. செக்குலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், டெமோக்ரஸி, இதுதான் எங்களோட அப்ட்ராக்ட் ஆஃப் ஐடியாலஜி. இதை வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து மாநாட்டில் இன்னும் சில நாள்களில் ஓரிரு மாதங்கள் நடக்க போகிற மாநாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. கொடியையும் அறிவிச்சிட்டு அதற்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. எந்த அடிப்படையில், எந்த ஒரு கலர்ஸ்க்கும் சரி, இப்போ ஒரு எலிஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரு ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான ஒரு குறியீட்டாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது, அது ஒரு குறியீட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஃப்ளாகை வந்து ஃப்ரேம் பண்ணவங்க தான் சொல்ல முடியும். XRY வந்து அவங்களோட கருத்தை தான் சொல்ல முடியும். அது அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இவங்க சம்மந்தப்பட்டிருக்கலாங்கிறதெல்லாம் அவங்களோட விருப்பம். வில்சன் ஃப்ரான்சிஸை தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் 3 பேர் பேசினாங்க, 3 பேருமே அவங்களோட வில்சன் ஃப்ரான்சிஸை தான் சொல்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்கள் வந்து கட்சி அறிவிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் சிஐஏக்கு அறிக்கை விட்டாங்க. கள்ளச்சாராய மரணத்துக்கு டைரெக்டாக போய் பார்த்தாங்க. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலையை கண்டிச்சாங்க. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு தன்னோட குரலை கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டோம், கொடி அறிவிச்சிட்டோம், அடுத்து மாநாடு. அப்புறம் டிப்பிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எல்லா சோஷியல் இஷ்யூஸ்க்கும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கும் ரியாக்ட் பண்ண தான் போகிறோம். நீங்கள் நினைக்கிறத விட மெட்டிகுலஸாக கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண தான் போகிறோம். தமிழ்நாட்டோட லூக்ஸ் அண்ட் கார்னர்ஸில் ஒர்க் பண்ண தான் போகிறோம். அதற்கான படிநிலையில் இருக்கோம். இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப கிளாரிட்டியாக ஐடியாலஜிக்கலாக பேசுறதுனாலும் சரி, நீங்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு நடிகர் அந்த ஷாலோனஸ் இருக்குது, ஒரு பாப்புலாரிட்டியை நம்பி மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிடிபி ஆரம்பித்தாலுமே ஒரு பாப்புலர் லீடர் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மூமெண்ட்டை, அந்த பார்ட்டியை. பட் அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஆத்ம கௌரவம்னு சொல்லி ஆரம்பித்தார், தெலுங்கு ப்ரைட் பேசினாங்க. அந்த மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவர் என்ன கொள்கைங்கிறத வச்சு தான் அது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா. நாளைக்கு ஆட்சி அதிகாரம் நெருக்கடிகள் என்ன வந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த கட்சியோட கொள்கை தான் முக்கியம். ஒரு லீடர், கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாலும் கொள்கை இருந்தால் தான் அது ஒரு ஆயில் மாதிரி, இன்ஜினுக்கான ஆயில் மாதிரி அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த இயக்கம் போகிறதுக்கான கொள்கை தான் முக்கியம். தளபதி அவர்கள் வந்து தன்னோட கொள்கையை முன் வச்சு தான் அரசியல் பண்ண போகிறார். ஒரு ஷாலோவா ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர், ஒரு இமேஜ் இருக்க நபருங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, இதை டீகோட் பண்ணுறீங்கன்னு உங்கள் விஷயத்த சொன்னீங்க. தலைவர் அவர்கள் வந்து சினி ஃபீல்ட்லேருந்து அவரை பார்க்காதீங்க, அவர் ஒரு பொலிட்டிஷியனாக பாருங்கள். எங்களோட பாலிடிக்ஸ் ஃபுல்லாகவே அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அதை நான் மறுக்கலை. பட் அதை விட முக்கியம் அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறார், அவர் களத்தில் இறங்கி எப்படி செயல்படுறாருங்கிறது தான் முக்கியம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சுருக்கலான்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். விமர்சனங்கள் தப்புன்னு நாங்கள் சொல்லலை. பட் பேஸ்லெஸ்ஸாக, மீனிங்லெஸ்ஸாக, சென்ஸ்லெஸ்ஸாக இருக்க விமர்சனங்கள் தான் சரியில்லைன்னு சொல்கிறேன். பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களுடைய, ராமு மணிவண்ணன் சாருடைய கோணத்தை கேட்கலாம். பேராசிரியர், ரொம்ப ஒரு வெறும் நடிகர் அப்படின்னு பார்க்காதீங்க, மேம்போக்காக இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு டீப்லி கமிட்டட் டுவர்ட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் செக்குலரிசம், அதை நோக்கி நல்லா மெட்டிகுலஸாக இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம், ரொம்ப சீரியஸாக எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு. தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டிசைசிவாக ஷிஃப்ட் ஆகிறதா பார்க்குறீங்களா? இந்த பார்ட்டியோட என்ட்ரி
இவங்க முன்வைக்கக்கூடியது. சில பேர் வந்து இதில் ரொம்ப கற்பனை வறட்சி இருக்குது, இந்த கொடி இன்னமும் பிரமாதமாக இருந்திருக்கலான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பாரம்பரியத்தை சொல்லுது அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ப்ரொஃபசர்? நன்றி. முதலாவதாக வந்து நான் சொல்ல விரும்புவது வந்து திரு விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது அவரது வந்து ஒரு ஜனநாயக உரிமை. இதை பற்றி வந்து குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் நான் கேட்கின்ற ஒரு சில அடிப்படையான கேள்விகள் வந்து, நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த கட்சிக்கான கொள்கையை கூட எந்த விதமான ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்லுவதோ, கொள்கையை நான் வந்து சில மாதங்கள் கழித்து சொல்வேன் என்பது, பிறகு வந்து அரசியல் கட்சி கொடியை வந்து வெளியிடுவது, கொடிக்கான ஒரு அதற்கான என்ன, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அதன் கொள்கை என்ன, அந்த கொடிக்கான காரணங்கள் என்ன என்று அதையும் பற்றி நான் சிறிது காலம் கழித்து நான் விளக்குவேன் என்று சொல்வது, அல்லது மாநாடு போட்டு விளக்குவேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கேள்வி வந்து, தமிழக அரசியலிலிருந்து ஏதோ ஒரு நகர்வு என்பதை விட தமிழக அரசியலில் ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பு என்று நினைக்கின்றேன். காரணம் வந்து, நமக்கு ஒரு சினிமாவின் மூலமாக ஒரு பிரபலம் இருக்கின்றது, மக்கள் அறியப்பட்ட நபர் என்று நமக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது என்பதற்காக நாம் என்னவெல்லாம் அரசியலில் ஈடுபடலாம் என்பது எல்லோருக்குமே வந்து, ஒரு சினிமாவில் நடித்த பிறகு கூட நாம் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற ஒரு களம் ஒரு தமிழக சினிமாவும் தமிழ் சினிமாவும் தமிழக அரசியலும். பிறகு அதே நான் இன்னொரு காரணம், தமிழக அரசியலுக்கு சினிமா களத்திலிருந்து வந்தவர்கள் கூட அதை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு கொள்கை சித்தாந்தம் என்பது ஆழமான கொள்கை சித்தாந்தம், ஆழமான பல ஆண்டுகள் களத்தில் பணி செய்தவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். பிறகு சினிமாவில் மட்டுமே இருந்து நாங்கள் அரசியலில் வந்து ஆட்சிக்கு நாங்கள் சட்டசபைக்கு செல்வோம், பிறகு ஆட்சியாளர்களாக மாறுவோம் என்பது ஒரு தலைகீழான ஒரு அரசியல் முன்னெடுப்பு. இரண்டாவதாக வந்து, நீங்கள் வந்து சினிமா துறையில் கூட எனக்கு முன்பாக பேசிய சில நண்பர்கள் கேட்ட கேள்வி வந்து, நாம் எந்தெந்த தளத்தில் இருக்கின்றவங்க, அந்த சினிமா தளத்தில் இருப்பவர்களுக்காக, அங்கே இருக்க உழைப்பவர்களுக்காக, அல்லது நடிகர் சங்கத்துக்காக ஏதோ ஒரு தளத்தில் வந்து ஜனநாயக பணியாக இவர் என்ன செய்திருக்கின்றார் என்பது என்னுடைய கேள்வி. பிறகு மக்கள் தளத்தில் வந்து, நான் கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களின் போது நாங்கள் கேள்வி கேட்டும், இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கேள்வி கேட்கின்றது. அது பிறகு வந்து நிறைய தளங்களிலிருந்து மக்கள் கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஆனால் வந்து நமக்கு பணபலம் இருக்கின்றது, சினிமா மூலமாக ஒரு விளம்பரம் இருக்கின்றது என்பதற்காக நாம் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால், இது ஏதோ ஒரு கூட்டணி அரசியலுக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் சூதாட்டம். நான் வெளிப்படையாக சொன்னால், இது ஒரு கூட்டணி அரசியலை வந்து ஏதோ ஒரு வெற்றிடத்தை இருப்பது போல் ஒரு உணர்வு இருக்கும் பொழுது, அதற்காக அது ஒரு கூட்டணி அரசியல், ஒரு அரசியல் சூதாட்டத்தில் நாமும் ஒரு நான் ஒரு அரசியலிலிருந்து வந்தால் நம்மால் அரசியல் செய்ய முடியும் என்ற ஒரு திட்டமாகும். ஏனென்றால் எந்த அரசியலை பொறுத்த வரையில் நீங்கள் தமிழக அரசியல் எடுத்து கடந்த முடியுமா? இப்போ வந்து விஜய் வர்றாருன்னா, சீமான் முன்னாடி வந்தாரு, யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இதுவரையிலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் வராரு, தானே நின்று தன் கட்சி வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க முடியும், அவரை முதலமைச்சர் ஆக்குறது அவங்க கட்சியோடைய இலக்காக இருக்கும், நல்ல ஆட்சியை வந்து அவர் தான் தருவேன்னு அவர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து கூட்டணிக்கான இலக்குகளை வச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணிக்கு தயார்னு அவர் சொல்லலை, இது கூட்டு சேர போறோம்னு சொல்லலை. என்ன இலக்கு, யாரை மனதில் வச்சு மூவ் ஆவாங்க, என்ன மாதிரி கூட்டணியை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க ப்ரொஃபசர்? இது இரண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து, நாம் வந்து அரசியல் வந்து ஒரு ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது வந்து 1967 பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் வந்து 40 ஆண்டு களப்பணிக்கு பிறகு கூட நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று நாம் நினைக்கவில்லை, இவ்வளவு சீக்கிரம் வருவோம் என்று நினைக்கவில்லை என்றார். அது பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. பிறகு நீங்கள் களப்பணி ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் சட்டசபையில் வந்து நாங்கள் இந்த இரட்டை யானை வந்து பட்டை கிளப்பும் போன்ற என்று சொல்லுவது வந்து, இது ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியல் விளம்பரம்.
அதோடு மட்டுமல்லாமல் வந்து இந்த சினிமா ஊடகத்தை மட்டுமே வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் என்பதை விட களத்தில் வேலை செய்வதற்கு பலதரப்பட்டது. அது கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், விவசாய பிரச்சனைகளாகட்டும், தண்ணீர் பிரச்சனையாகட்டும், குடிநீர் பிரச்சனை, சுகாதாரம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசாங்கத்திற்கும் கட்சிகளுக்கும், எல்லா கட்சிகளுக்கும். இது உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக, விவசாயிகளுக்காக களத்தில் வந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வந்து தொழிற்சாலைகள், தொழிற்குழுக்கள் ஆற்றிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இந்த இடத்தில் வரும்போது ஒன்றுமே களப்பணி செய்யாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு அந்த கட்சியை ஆட்சியாக வெறும் நேரடியாக ஆட்சி பீடத்தில் அமருவோம் என்பது வந்து ஒரு இயலாத காரியம். ஆனால் ஒரு சினிமாத்தனமான ஒரு பேச்சு அது. ஆனால் என்ன முடியும் என்றால், எங்களுக்கு என்று ஒரு கவர்ச்சி அரசியல் இருக்கின்றது. இந்த கவர்ச்சி அரசியலில் எங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. இது ஏதோ ஒரு வழிமொழியும் இருக்கின்றது. ஏமாறுபவர்கள் இருக்கின்றவரை ஏமாற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். இது வந்து எல்லா தளத்திற்கும் பொருந்தும். இது வந்து நான் வந்து இந்த அரசியல் களத்திற்கு மட்டுமே சினிமாத்தனமா வர்றாங்க, சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ஒரு கூட்டணி போட்டு அதிகாரத்தை கைப்பற்றிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த கட்சியோட செய்தி இது வந்து பின்புற வாசல் வழிதான். இது பின்புற வாசல் ஒன்றுக்கான அரசியல். எங்களுடைய படிப்படியான செயல்பாட்டை நீங்க பார்க்க போறீங்க, எவ்வளவு மெட்டிகுலஸா நாங்க ஒர்க் பண்ண போறோம்ன்றது பார்க்க போறீங்கன்றாங்க. 67ல அண்ணா ஆட்சியை பிடிச்ச தேர்தலில் கூட 30 வருஷம் உழைப்பு இருந்தாலும் அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம்னு அவர் நம்பல. அதனால அவர் எம்பியா தான் இருந்தாரே தவிர எம்எல்ஏக்கு நிக்கல. முதலமைச்சரான பிறகுதான் போய் அவர் எம்எல்ஏவுக்கு நிற்கிறார். இப்போ கேள்வி வந்து, தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனி, இப்படி ஒரு 4 கட்சி 4 முனை போட்டி இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் வந்து ஏற்கனவே இருக்கிற செட்டப்புக்குள்ள ஏதோ ஒன்றில் ஒரு ரோல் எடுத்துப்பாரா, அல்லது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி போடுவாரா, அவரே ஒரு 5வது அணியாக ஒரு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறாரா? நீங்க கூட்டணிக்கான ஒரு நகர்வு அதை மனசுல வச்சுட்டே எலெக்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்க? ஒன்று வந்து முதலாவதாக வந்து நீங்க வந்து விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் என்றால் நீங்களே யதார்த்தமாக யோசியுங்கள், யார் இந்த கூட்டணியில் வரக்கூடும்? யாருமே வர முடியாது. ஆனால் இவருடைய ஒரு சமபல நிலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கூட்டணியாக பேசினால் நீங்கள் வந்து சீமான் வந்து அவர் வந்து கூட்டணி இல்லாமல் நாங்கள் அவர் கூட்டணி இல்லாமல் நாங்கள் அரசியல் நடத்தினாலும் கூட ஒரு வாக்கு வங்கியை உடைப்பதில் வந்து சீமானின் கட்சி ஒரு பங்காற்றி கொண்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக. இது கூட்டணி என்பது நேரடி கூட்டணி என்று ஒன்று இருக்கின்றது, மறைமுக கூட்டணி என்று இருக்கின்றது கூட்டணி அரசியலில். அதே போல வந்து 5வது தளமாக நாங்கள் ஒரு கட்சியாக தலைமையேற்று கூட்டணி வழி நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது மற்றவர் வாக்கு வங்கியை உடைப்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிக்காக ஒரு தளமாக அமையலாம். இதுதான் பிரதானமாக யாரோட வாக்கு வங்கியை உடைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? திமுக தலைமையில திமுக பேசக்கூடிய கொள்கைகளை பேசுறாரு, அதிமுக அதே கொள்கைகளை பேசுது. திமுகவோட வாக்கு வங்கிய ஓட் கட்டர் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, வாக்கு சதவீதத்தில் ஒரு வெட்டு, ஒரு வாக்கு கபலீகரம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக வாக்க அவர் எடுத்துட போறாரா, அதிமுக வாக்க எடுக்கக்கூடிய முயற்சியில போக போறாரா? நீங்க நேரடியா கூட்டணி நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமா என்ன இலக்குன்னு நினைக்கிறீங்க? அது நேரடி ஒன்று. முதலாவதாக வந்து இவர் வந்து அதிமுகவின் வாக்கு வங்கி அந்த சினிமா தளம் என்ற ஒரு தளத்தில் வந்து சினிமா தளத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், பிறகு வந்து ஒரு விளம்பர அரசியலை வந்து அதிமுகவில் ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய நகர்வுகள், அந்த வாக்குகளை விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் பெறலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்றது. ஆனால் அந்த கணிப்பில் ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் என்ன, ஒரு அதற்கான ஒரு தடை இருப்பது என்றால், இன்றைய அதிமுகவும் கூட இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் இருந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு திராவிட கொள்கையான சித்தாந்தத்தை அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இப்பொழுது கையெடுத்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் இவர்கள் கொள்கை இல்லாமல் நாம் அரசியல் செய்யலாம் என்றால் இது வந்து ஒரு நீண்டகால அரசியல் பயணத்திற்கு ஏற்று வராது. இரண்டாவதாக வந்து செக்யூலரிசம் என்று பேசக்கூடிய அனைத்து மதம் சார்ந்த ஒரு ஒற்றுமை என்பது வந்து இது ஒரு நல்ல ஒரு இலக்கும் கூட.
ஆனால் அத்தகைய ஒரு இலக்குகளை தவிர்த்து அரசியல் பேச முடியும் என்பது வந்து அது மதவாத கட்சியாக இருக்கட்டும் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஜாதி அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும். அத்தகைய எண்ணங்களை வந்து இந்த கட்சி இல்லை என்று நாம் நம்புகின்றோம். இது வரவேற்கத்தக்க ஒரு சூழல், இது வந்து அடிப்படையானது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் களத்தில் என்பது 2026 2024 என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு ஏறக்குறைய நாம் 2 வருடங்களுக்கும் குறைவான காலகட்டத்திலிருந்து பார்க்கின்றோம். களப்பணி இல்லாமல் இப்பொழுது வந்து நீங்கள் தேர்தலுக்குள் வரும்பொழுது நீங்கள் வந்து தேர்தலில் களப்பணியாளர்களை நியமிப்பீர்களா, வேட்பாளர்களை நியமிப்பீர்களா, அல்லது வந்து அந்த தேர்தல் குழுவினை நியமிப்பீர்களா? இதுக்கெல்லாம் வந்து களப்பணியே செய்யாமல் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், கூட்டணி பேரம் தான் பேச முடியும். இது வந்து அடிப்படையான அரசியல் யதார்த்தம். வந்து பல ஆண்டுகள் வந்து 10 ஆண்டு 20 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து களத்தில் பணி செய்தால்தான் மக்கள் பிரச்சனையின் அடிப்படையில் தான் கொள்கைகள் வரைவுக்கான ஒரு நோக்கி போக முடியும். அந்த கொள்கை வரைவு வந்து நாங்கள் வந்து கூட்டம் போட்டு அடுத்த மாநாட்டில் வந்து கொள்கையை நான் சொல்கிறேன், பிறகு வந்து கொடிக்கான விளக்கம் வந்து அடுத்த இதில் நான் சொல்கிறேன் என்றால் மக்கள் என்ன இந்த முட்டாள்களா? இதை நீங்கள் வந்து நான் வந்து ஒரு கோபத்தோடு கேட்கலை, நான் வந்து உரிமையோடு கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு மக்கள் தளத்தில் வந்து நான் கொடி வெளியிடுறீங்க, கொடியை வெளியிட்டு இந்த கொடிக்கான அர்த்தம் வந்து சொல்லாமலே நான் 3 நாள் கழித்து நான் கொடிக்கான விளக்கம் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, கட்சிக்கான கொள்கையை வந்து நான் கூட்டம் போட்டு சொன்னேன். நீங்கள் கொள்கையே கிடையாது, கொடிக்கான விளக்கம் கிடையாது. பிறகு வந்து அந்த கொடியே வந்து நான் வந்து இந்த கொடி எப்படி இருக்கு என்று சொல்வதற்கான எனக்கு வந்து தகுதி கிடையாது. ஆனால் மக்களுக்கு உரிமை இருக்கின்றது. நீங்கள் வந்து மக்களுடைய உரிமையை வந்து நீங்கள் எப்படி வந்து நான் அரசியல் கட்சியை வந்து நான் சாதாரணமாக கேட்கின்ற வந்து நீங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது கொள்கையை சொல்லாமலே ஆரம்பிக்கலாம், கொடியை வெளியிடும் போது அதற்கான விளக்கத்தை சொல்லாமலே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கும் போது நீங்கள் மக்களை என்னவாக நினைக்கின்றீர்கள் என்பதை அதையும் சொல்லிவிடுங்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கல சார். மக்களுடைய திரு விக்னேஸ்வரன் சார், எனக்கு வாய்ப்பு தாங்க சார். சினிமா இது சினிமாவா? இது திரு விக்னேஸ்வரன் சினிமாவா? நான் வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் சார் ப்ளீஸ் சார், நான் பேசிக்கிறேன் சார். நான் புதிய தலைமுறை போறேன், பேசவே இல்லை. அவங்க பேசின பிறகு நீங்க அதுக்கு சேர்த்து நீங்க ஒரு டீடைல்டா கிளாரிஃபிகேஷன் சொல்லிருங்க. லக்ஷ்மி, ஒரு கட்சி கொடி அப்படின்ற ஒன்று கட்சிக்காரங்க மத்தியில் மட்டும் எதிர்பார்ப்பு இருக்காது, பொதுவானவங்க மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கும், அரசியலை பார்க்குறவங்க மத்தியில் இருக்கும், மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். விஜய் அவர்களுடைய கட்சி கொடிக்கு முன்பு பல கட்சி கொடிகள் வந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டே எலக்ட்ரிஃபை ஆகும், எங்கே பார்த்தாலும் அது பட்டொலி வீசி பறக்கும், ஒரு பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட அதற்காக காத்திருக்கிறவங்கள்ட்ட இருக்கும் அப்படிம்பாங்க. விஜயோடைய ரசிகர்கள்ட்ட மகிழ்ச்சி வெளிப்பட்டிருக்கலாம், அது மாதிரி ஒரு எழுச்சி வெளிப்படுதா? இன்னொன்று, கூட்டணி பேரத்தை மனதில் வச்சு கொண்டு உருவாகிற கட்சின்னு ப்ரொஃபஸர் ராம்பு மணிவண்ணன் குற்றம் சொல்கிறாரு. நீங்கள் இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கொடி வெளியிட்டிருக்காங்க, ஒரு புதுசாக வரக்கூடிய கட்சி, அவர்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, என்ன சிம்பல் வேணாலும் அவங்களால சூஸ் பண்ண முடியும். அது அவங்க கொடி அவங்களுடைய எண்ணங்கள் போல் போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா, கட்சிக்கு வந்து ஐடியாலஜிஸ் இப்போ வரைக்கும் அவங்க ஐடியாலஜி என்னன்னு சொல்லலை. ஆனால் ஐடியாஸும் இல்லாமல் இருக்காங்களோ, ரொம்ப கற்பனை வறட்சி இருக்கோ அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த கருப்பு இருளை நீக்கிறது திராவிடம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருப்புங்கிற அடையாளம் தீக்காவிலிருந்து வந்தது தான். அதற்கு பிறகு விஜயகாந்தனுடைய கட்சி வரைக்கும் கூட அந்த பிளாக், அவரோட கட்சியில் கூட ஒரு பிளாக் பேண்ட் இருக்கும். அந்த கருப்பு இல்லை அப்படின்ற போது அந்த தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த திராவிடத்தை அவர் விட்டுட்டு அது இல்லாமல் அந்த இருளை நீக்கிறதுக்கு இனி வேலை இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ என்னவோ, அதை விட்டுட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறார். ரெண்டாவது, ஏற்கனவே வந்து கட்சியினுடைய பெயர்லேயும் திராவிடம் இல்லை. அது ரொம்ப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு வந்த ஒரு கட்சியும் இல்லை வந்து மக்கள் நீதி மையமாகட்டும், அடுத்தது டிடிவி தினகரனுடைய கட்சியாகட்டும், எல்லாருமே வந்து அந்த திராவிடம்ங்கிற சொல் இல்லாமல் தான் இருக்குது. அது பற்றின விமர்சனம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய அரசியல் வந்து அவருக்கு இனி எந்த ஆக்டர்ஸ், விஜய் மட்டும் இல்லை, எந்த ஆக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கான டெரெயினாக இருக்க போகுது. ஏன்னா
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70% பேர் தான் வாக்களிப்பாங்க. 100%மும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குகளை பதிவு செய்யறதில்ல. இந்த 70% அப்படின்ற போது அதில் கிட்டத்தட்ட 60% பேர் ஏற்கனவே திமுகவிலையும் அதிமுகவிலையும் இல்லை ஏதாவது ஒரு மற்ற கட்சியிலையுமே அவங்களுக்கு வந்து ஒருவேளை உறுப்பினராக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து அந்த கட்சி மேலே ஒரு மதிப்பு இருக்குது, இல்லை அவங்க அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாக்கி இருக்கிறது வந்து அந்த 10% ஓட்ஸ் தான். அந்த 10%க்கு மட்டும்தான் அடுத்தது போட்டியிட முடியும். நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன், 96க்கு பிறகு முதல்ல வைகோ கிட்ட இருந்தது அந்த கிட்டத்தட்ட அந்த 10%. அதற்கு பிறகு விஜயகாந்த் வந்து அந்த இடத்த கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு சீமான் அந்த அரசியலை கைப்பற்றுறாரு. இப்போ ஒருவேளை அந்த கேப்பை வந்து ஆல்டர்னேட்டுங்கிற ஸ்பேஸை வந்து ஒருத்தர் ஃபில் பண்ண வராருன்னா அந்த அளவு தான் நம்பர்ஸ் வருமா அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொன்று வந்து எல்லா திராவிட கட்சிகளும் விஜயகாந்த் வந்து அவருடைய கட்சியை தொடங்கும் போது மதுரையில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. அன்னைக்கு வந்து அவர் கொடியேற்றும் போதோ இல்லை அவருடைய கொடியை பற்றியோ இவ்வளவு பெரிய பேச்சுக்கள் அன்னைக்கு இல்லை. ஆனாலும் அவரால் வந்து 2 ஜாம்பவான்கள் கருணாநிதியும் கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்த போது கூட அவரால் வந்து அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ்க்காக ஃபைட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு இருக்க சூழல் வந்து வேறு. இன்னொன்று வந்து இவருக்கு வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஒரு ஃபேன் கிளப்பை வந்து இமீடியட்டாக வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணிட முடியாது. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு தான் அவருடைய கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் இப்போ சொன்னார். ஆனால் அது வந்து எலெக்ஷன் வந்து 2026 எல்லோருக்கும் அறிந்த முகம். அவர் கட்டமைப்பை உருவாக்கும், செயல்பாட்டை கொண்டு போவோம், வீடு வீடா போவோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் கருத்து சொல்லுவோம். எங்க அதை தான் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. இல்ல ராம சீனிவாசன் சொன்ன இடத்துல ராமமணிவரன் சார் சொன்ன இடத்துல இருந்து தொடரணும்னு நினைக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு போன தேர்தலில் அறிவிச்சிட்டாரு. அவங்க இலக்கு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற ஒன்றில் ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு உள்ளே போய் ஐக்கியமாவாரா, கூட்டணிக்கு தலைமை தாங்குவாரா, தனித்து போட்டிடுவாரா, மக்கள்கிட்ட இது சார்ந்த எழுச்சி அப்படின்றது என்ன இருக்கு? முதல்ல கட்சியே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து கொள்கையும் இன்னும் சொல்லலை. அதற்கு பிறகுதான் வந்து கூட்டணியா இல்லையா. அவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆம்பிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அவரை வந்து முதலமைச்சர் ஆக்காமல் அவர் முகமாக இல்லாமல் ஒரு கூட்டணியில் போய் இருந்துக்கிட்டு வேறு ஒரு கூட்டணிக்காக வேலை பார்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப ஃபார்ஃபெச்டாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து கொடிக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை வந்து அடுத்த கூட்டத்தில் நான் வந்து நம்மளுடைய கான்ஃபரன்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து கொடிக்கு ஒரு வரலாறு இருக்குன்ற போது இன்றைக்கே நீங்கள் வந்து உங்களுடைய காடஸ் கிட்ட சொல்லி இன்றைக்கே உங்களோட காடஸை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தியிருக்கலாமே, ஏன் வந்து அதை தவணை முறையில் சொல்லணும்? இப்போ வந்து எந்த விதத்துலேயுமே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஐடியாஸ் கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. அதாவது பாலிட்டிக்ஸ் வந்து வேறு, சினிமா வேறு. நீங்கள் வந்து சினிமா இன்றைக்கி பாட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு கூட போயிடலாம், இல்லை சீரீஸாக கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து மக்கள் மனதில் முதல் நாள் நீங்கள் சொல்லக்கூடியது மக்கள் மனதில் பதியும். நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னீங்க மக்கள் வந்து மறந்துடுவாங்க, 3 நாள் கழிச்சு அடுத்தது நினைக்க போயிடுவாங்கன்னு. இல்லை, மக்கள் மனசில் பதியும். அப்படி இல்லைனாலும் நீங்களும் நானும் அதை ரீகால் பண்ணுறதுக்காக இருக்கும், ரீகால் பண்ண தான் செய்வோம். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து எந்த விதமான ஐடியாலஜிஸும் அவங்க பார்ட்டிக்கு இது வரைக்கும் ஒருவேளை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம், இனிமேல் அதை சொல்லலாமா இருக்கும். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கற்பனை வறட்சி வந்து அதிகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் கூட வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். அன்றைக்கி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஒருவர் இல்லை அப்படின்னா அவங்களால அந்த முரசு சின்னத்தையே வந்து பதிவு பண்ணியிருக்க முடியாது. எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து நினச்ச நேரத்தில் போய் ஒரு சின்னத்தை பதிவு பண்ணிடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து அதுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுட முடியாது. இதுக்கெல்லாம் இது வந்து நிறைய காலம் எடுக்கும், இல்லை வந்து அதுக்கான சேலஞ்சஸ் அதிகம். இப்போ பழைய மாதிரியான, அதாவது 2 திராவிட கட்சிகளும் பெரிய அளவில் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த போது விஜயகாந்துக்கு இருந்த அந்த களம் இன்னைக்கு விஜய்க்கு இல்லை, இன்னும் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. இன்னைக்கு இது வந்து டிஜிட்டல் ஏஜ், மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க, அதுவும் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க வெற்றிடம் இருக்கு, ஒரு பெரிய இன்னைக்கு வெற்றிடம் எல்லாம் வெற்றிடம் கிடையாது. இன்னைக்கு வெற்றிடமெல்லாம் இல்லை குணா. அந்த வெற்றிடத்தை வந்து என்னைக்கோ வந்து திமுகவினுடைய தலைவரும் என்னைக்கோ அதை நிரப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ்க்கு உள்ள இருக்க அந்த லீடர்ஷிப் வேக்யூம் எல்லாம் இன்னைக்கு இல்லை, எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல.
இன்றைக்கி வந்து 2 தலைவர், இன்னொரு அதிமுகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை நாங்கள் வந்து நிரப்ப வரோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒவ்வாத ஒரு அரசியலாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து அவர் கூட வந்து யார் இருக்காங்க? அன்றைக்கி எம்ஜிஆர் வரும்போது அவருக்கு பின்னால் வந்து ஆட்கள் இருந்தாங்க, திமுகவிலிருந்து வெளியே போன ஆட்கள். அதுவும் திமுகவில் அந்த திராவிட பாசறையிலிருந்து வந்தவங்க, அந்த திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள். அவர்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, களம் எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஆட்கள் அவர் கூட இருந்தாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்த போதும் கூட அவரோட வந்து அதே கட்சியிலிருந்து வந்த அவர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள், KKS ராமச்சந்திரன் போன்றவர்கள் அவர் ஜெயலலிதாவோட இருந்தாங்க. அதற்கு பிறகு விஜயகாந்த் வந்த அந்த காலம் லட்சுமி. இப்போ வந்து ஒரு PK இருக்காரா, இன்னொருத்தர் இருக்காரா, ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களா, இன்னைக்கு வந்து நீங்க கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ் இருக்கா, அவங்கள எல்லாம் வச்சு தான் இப்ப தேர்தலே வச்சு மட்டுமே தமிழ்நாட்டு அரசியல் இல்ல குணா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு மட்டுமே இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலை நீங்க வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றுவிட முடியாது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போன எலெக்ஷனில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அவங்க பல எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே எலெக்ஷன் மெஷினாக ஒர்க் பண்ணக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க, செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் கூட யார் இருக்காங்க? நீங்கள் வந்து ஒரு கொடியும் அதுக்கு அந்த கொடிக்கான ஒரு ஆந்தம், அந்த ஆந்தமே வந்து ஒரு சினிமா பாட்டு மாதிரி தான் இருக்குது. சரி, சினிமா பாட்டு மாதிரி இருக்கட்டும், எம்ஜிஆருடைய பாட்டெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடியதாக, வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்க வந்து பெரிய அளவில் அதில் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பார்ட்டி அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. திரு விக்னேஷ் அவர்களுடைய கருத்தை கேட்டுலாம். திரு விக்னேஷ், நீங்க ப்ரொஃபசர் சொன்னதுக்கும் சொல்லலாம், லட்சுமி அவர்கள் முன் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் சேர்த்தே உங்களுடைய விளக்கத்தை தரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரொஃபசர் அவர்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டெக் ஆகி நிற்கிறாரு, பிரிசன் ஆஃப் பாஸ்டாக இருக்கார். அண்ணாவுக்கு 40 ஆண்டுகள் எடுத்துச்சு. பிரிசன் ஆஃப் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பு இப்போ இல்லை, பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இப்போ கிடையாது. அசாமில் வந்து பிரஃபுல்லா குமார் மகந்தா மாதிரி, ஏபியில் 1985 நடந்த மாதிரி, ஏபியில் என்டிஆர் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் 2026ஓட பொலிட்டிக்கல் எபிசென்ட்ரா தளபதி அவர்கள் தான் இருப்பாங்க. 2026 எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் இருக்கும். ப்ரொஃபஸர்லாம் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் தான் இருக்காங்க. செகண்ட் வந்து பத்திரிகையாளர் அவங்க பேசுகிறப்ப சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் டெபிசிட் இருக்குது, லீடர்ஷிப், கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப். கலைஞர் அவர்கள் வந்து இப்போ இருக்க முதல்வருக்கு கட்சிக்குள்ள எதிர்ப்பு இல்லாமல் கட்சி அப்படியே அவர் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். எப்படி காமராஜருக்கு அப்புறம் பக்தவச்சலம் வந்தாரோ அந்த மாதிரி கலைஞருக்கு அப்புறம் இப்போ இருக்க முதல்வர் அவர்கள் வந்திருக்காங்க. ஆர்கனைசேஷனல் லீடர் தான் முதல்வர் அவர்கள். அதே மாதிரி எல்லா தேர்தலையும் தோத்தார் சார். பக்தவச்சலத்தினால காங்கிரஸ் ஆட்சியை இழந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்களால ஜெயிக்க முடியல. நான் முடிச்சுக்கிறேன் சார். ஆனா ஸ்டாலின் அவர்களை நீங்க ஒப்பிடுறீங்களே, கலைஞருக்கு பிறகு தொடர்ந்து வெற்றியை இல்ல நான் முடிச்சுக்கிறேன் சார். மக்களவை தேர்தலோ நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலோ வெற்றி பெறாங்க, பக்தவச்சலத்தோட எப்படி ஒப்பிட முடியும்? முடிச்சுக்கிறேன் சார், நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து அதே மாதிரி ஜேஜே அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் இப்போ எடப்பாடிக்கு கட்சி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இவங்க பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்லாம் கிடையாது, கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாதிரி. அடுத்து வந்து ஓட் ஷேர் டிக்ளைன். ஹிஸ்டாரிக்கல் 1971 எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்போ டிஎம்கே 48% ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் ஏடிஎம்கே டிஎம்கேவோட குமுலேட்டிவ் ஓட் பேங்க் வந்து 47% 2024 எலெக்ஷனில். பிலோ த 50% வந்து டிஎம்கே டிஎம்கேவோட குமுலேட்டிவ் ஓட் பேங்க் போயிருக்கு. நீங்கள் டிஎம்கேவோட அலைன்ஸோட ஒரிஜினல் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35% தான். பட் அதோட கெமிஸ்ட்ரியில் தான் 47% லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினாங்க. 2019 வந்து 53% வாங்கினாங்க. அந்த அலைன்ஸ், கொகிசிவ் அலைன்ஸ் காங்கிரஸ் இருக்கனால அந்த செக்குலர் ஓட் பேங்க் வந்து கன்சாலிடேட் வாங்குற ஒரு அலையன்ஸ் லீடர் லீடர் வந்து கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லன்னு சொல்றீங்க. கரிஸ்மாட்டிக் என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க சார்? டிஎம்கே 53% ஓட்டு வாங்குற இடத்துக்கு கூட்டணி போகுது. அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவரா ஏத்துறாங்க. ஒரிஜினல் ஓட் பேங்க் வந்து 53% மக்கள் அந்த தேர்தல்ல எதிர்த்து நின்ன பல பேருக்கு வந்து டெபாசிட் போச்சு. டிஎம்கேயோட ஒரிஜினல் ஓட் பர்சன்டேஜ் 22% தான். டிஎம்கேயோட கோர் ஓட் வந்து 2014ல 22%. இதே நாடாளுமன்ற தேர்தல்ல அன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ்.
டிஎம்கே காங்கிரஸ் மட்டும் டிஎம்கே விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா, இந்த செக்குலர் லெஃப்ட் விடுதலை சிறுத்தை பார்ட்டி மட்டும் காங்கிரஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா டிஎம்கேயோட கோர் ஓட் 22% தான் டிஎம்கே கிடைக்கும். நீங்க 2014ல நீங்க ஸ்வீப் பண்ணிருக்க வேண்டியதானே? அப்பயும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே கட்சியோட தலைவராக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு லைக் மைண்டட் பார்ட்டி, ஒரு கொகிசிவ் அலைன்ஸ், கேத்தலிக் ஃபோர்ஸா உங்களுக்கு வந்து 35% இருக்க ஓட்டு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் காரணம். நீங்க 2014ல டிஎம்கேயோட ஸ்ட்ரென்த் என்ன? அடுத்து வந்து ஓட் ஷேர் டெபிசிட், ஐடியாலஜிக்கல் டெபிசிட், அடுத்து ஆர்கனைசேஷன். காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் என்ன? காங்கிரஸ் வந்து சிவகங்கையில நாகர்கோவிலை தவிர 1 லட்சம் ஓட்டு கூட வாங்க முடியல அவங்களால. நீங்க காங்கிரஸ்னால தான் திமுக ஓட்டு இல்ல சார், எப்படி அச்சீவ் பண்றீங்க? அவங்க அப்படி இல்ல. இவர் பேராசிரியர் ராமமணி காங்கிரஸ் நீங்க அப்படி மதிப்பிடாதீங்க. கூட்டணி பேரத்துக்காக இந்த கட்சி காங்கிரஸ் நீங்க அப்படி கொள்கை செயல் திட்டம்னு காங்கிரஸோட ஓட்டு வந்து அவங்க வாங்குற ஓட்டு கிடையாது. நினைக்கிறீங்கன்னு அவங்க இருந்தால் ஒரு வேல்யூ இல்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் கம்மியா இருக்கலாம். பட் நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் இருந்தா அதோட எஃபெக்ட் வேற. சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே 66 சீட்டு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சாங்க. ஆனா 2019ல வாஸ் அவுட் ஆனாங்க. அது காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருந்தா அந்த செக்குலர் ஓட் பேங்கை உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி தருது. நீங்க காங்கிரஸ்க்கு வந்து உங்களுக்குலாம் ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? ஓட் பெர்சன்டேஜ் 4. இல்ல ஏதேனும் சின்னதுல இருந்து பெருசு வரை ஏதோ இருக்கு சார். இல்ல சார், நாங்க ப்ரூவ் பண்ணி காமிப்போம் சார். நாங்க இப்பதான் வந்திருக்கோம், நாங்க ப்ரூவ் பண்ணி காமிப்போம். நாங்க ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் குறுக்கிடுறாரு. ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர். பத்திரிக்கையாளர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்ல. ஒரு செகண்ட் ப்ரொஃபசர். பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்லைன்னு சொன்னதுக்காண்டி நான் விளக்க சொன்னேன். பேராசிரியர் ராமமணிவண்ணன் குறுக்கிட்டீங்க சார். நீங்க சொன்ன அந்த நான் ஒரு சின்ன உங்களுடைய கருத்துக்கு வந்து நான் விளக்கம். நீங்க வந்து பிரிசனர் ஆஃப் பாஸ்ட்னு சொல்லும் பொழுது வந்து எந்த கலப்பணியுமே செய்யாம நாங்க ஆட்சிக்கு வருவோன்றீங்களே, அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியுமா? எந்த கலப்பணியுமே இல்லாம நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? கலப்பணியில கலப்பணி பண்ணலன்றாங்க. நீங்க கலப்பணி அத வந்து நீங்க பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் கலப்பணி பண்ணவே இல்லைங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? கலப்பணி செய்யாம நாங்க 25 ஆண்டுகளா மக்கள் பணி செஞ்சிருக்கோம். நீங்க என்ன கலப்பணி செய்தீங்க? நாங்க 25 ஆண்டுகளா மக்கள் பணி செஞ்சிருக்கோம். சொல்லுங்க சார். கலப்பணி 25 ஆண்டுகளா மக்கள் பணி செஞ்சிருக்கோம். என்ன செய்திருக்கீங்க சொல்லுங்க சார். மக்களுக்கு நாங்க 25 ஆண்டுகளா மக்கள் பணி செஞ்சிருக்கோம் சார். சார் நாங்க 25 ஆண்டுகளா மக்கள் பணி செஞ்சிருக்கோம். ஆண்டுகளாவா சார்? அது நீங்க ரசிகர் மன்றமா செஞ்சது மக்கள் இயக்கம் மூலமா பல்வேறு மக்கள் நல பணிகள் நாங்க செஞ்சிருக்கோம். அது வந்து நீங்க அப்ப நீங்க சொல்லல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திராவிட கழகம் மூணு அரசியல் கட்சி சொல்ல முடியாது. அப்படி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திராவிட கழகத்துல நீங்களே சார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீங்க 20 ஒரே நிமிஷம் சார், ஒரு பிரேக்குக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு சுகுணா திவாகர். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ இவர் வீர விக்னேஷ் சொன்னதுலேயே வந்து இப்போ செக்குலரிசம் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தோம்னா சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் பேசுகிறோம்னு சொன்னாங்க. வந்து அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து சமீபத்தில் அடிப்பட்ட சர்ச்சைகள்னு பார்த்தா வக்பு வாரிய சட்டம், அதாவது எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மாற்றப்பட்டது. அதை பற்றி விஜய் எந்த கருத்துமே சொல்லலை. இடஒதுக்கீடுனா வந்து இடஒதுக்கீடு பற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது, அதில் கிரிமிலேயர் பற்றி கருத்து சொல்லுகிறது. இப்போ லேட்ரல் என்ட்ரி பற்றி ஒரு விவாதம் வருகிறது. அந்த லேட்ரல் என்ட்ரி கொண்டு வரப்பட்டதனால் சமூக நீதி என்பது சுத்தமாக காலியாக இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிற பொழுது தேர்ந்தெடுத்து மட்டுமே கருத்து சொல்வதுங்கிறது ஒரு அரசியலாக இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடக்கிற பொழுது கள்ளச்சாராயத்தை பற்றி முதல் நாள் பேசுகிறார், நீட்டை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் நீட்டு எதிர்ப்புக்கு வந்து அவர் ஏன் பேசவில்லை, அதுவும் மாணவர்களுக்கு பரிசீலிக்கக்கூடிய ஒரு விழாவில் பேசவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்ததுக்கு பிறகு அதனுடைய 2வது பகுதி நடக்கிறப்ப அதை பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு அரசியல் தலைவர் என்பவர் தன்னெழுச்சியாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர் மட்டும்தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். எப்பெல்லாம் நிர்பந்தம் வருதோ, எப்போதெல்லாம் விமர்சனங்கள் வருதோ அப்போ மட்டும் தான் நான் கருத்து சொல்லுவேன் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு தலைவராகவோ ஒரு அரசியலாகவோ வர முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக விஜய் இருக்கிற காரணத்தினால தான் அவர் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு கரிஸ்மா இருக்கலாம், அந்த கரிஸ்மாங்கிறது சினிமா மூலம் உருவான ஒரு கரிஸ்மா. அது ஒரு பொலிட்டிக்கல் கரிஸ்மாவாக மாறுமா மாறாதாங்கிறது விஜயோட அரசியல் செயல்பாடுகள் மூலம் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட கரிஸ்மாவாக மாறணும்னு சொன்னால் அவர் நிறைய ஒர்க் பண்ணணும். ஆனால் அரசியலுக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய களப்பணி தேவை, ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு தெளிவு தேவை. இது எதுவுமே இல்லாமல் அது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியே வந்து ஒரு அரசியலையும் அணுகுவது என்பது
நிச்சயமாக ஒரு நீண்டகால தொலைநோக்கில் தொடக்க காலகட்டங்களில் அவருக்கு வந்து ஒரு 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 கவர்ச்சியின் மூலமாக சில வாக்குகள் விழலாமே தவிர ஒரு நீண்டகால தொலைநோக்கத்தில் அது வருமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா அவர் யாருடைய வாக்குகளை வந்து வாங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரிந்து வந்து அவர் அதிமுகவுடைய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையும் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இந்த கரிஸ்மா என்பது அடிப்படை. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு தனிநபர் கவர்ச்சிக்கு அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. இன்றைக்கு அந்த கட்சிக்கு அப்படியான ஒரு தனிநபர் கவர்ச்சி என்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதுங்கிறது அந்த இரட்டை இலையினுடைய அடிப்படையான வாக்களை தவிர ஒரு தனிநபர் கவர்ச்சி இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அதிமுக வாக்குடைய ஒரு பகுதி துண்டாக சிதறி விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பதே எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆல்டர்னேட்டிவ் வாக்குகள் என்பது விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கோட் படம் அவர் ரிலீஸ் பண்ண அடுத்த படம் கோட்டு, அவரை ரொம்பவும் நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்க, ஆளாளுக்கு டீகோட் பண்ணியாச்சு. எனிவே டீ கோடா சார் கட்சியில் கருப்பு வரணும்னு சொல்றீங்க இல்லையா? யாரும் சொல்லலை, எல்லாருமே சொன்னாங்க. அன்னிலேருந்து நீதி கட்சியிலேருந்து பெரியாரோட நீதி ஈவே ராமசாமியோட நீதி கட்சியிலேருந்து கருப்பு இருந்தது. கருப்பு இருந்துகிட்டே இருக்கணுமா? அப்போ கருப்பை விரட்ட மாட்டீங்க. இது வரைக்கும் யாருமே நீதி கட்சியில கருப்பு இல்ல சார். இது வரைக்கும் யாருமே அப்ப விரட்டலையா? நீங்க கருப்புலயே தான் இருப்பீங்களா? நீதி கட்சியில கருப்பு இல்ல சார். கருப்பு சார் அவரோட கொடியில கருப்பு தானே இருக்கும் மெயின். அவரோட ஃபாலோ அப் தானே அது. அவரோட ஃபாலோ அப் தானே. சோ கருப்பு வேணான்றது தானே சார் நீங்க வந்தீங்க. அப்புறம் திருப்பி கருப்பே வேணும்னா என்ன மீனிங் எனக்கு புரியல. ரெண்டாவது சார், பேராசிரியர் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி பார்க்க கூடாது. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையில வராரு. அவர் ஸ்டூடெண்ட் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துல இருந்து 70 லட்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில வராரு. நிச்சயமா 26ல அவர் டார்கெட்டா இருக்காரு சார். 31 இதெல்லாம் கூட்டணியா இருக்கும் என்னோட கெஸ்ட்ல. சொல்லுங்களேன் எப்படி? 26 அவர் கூட்டணியில இருப்பார். விஜயகாந்தோட கூட்டணியில இருப்பார். அவரோட சேர கட்சியில் யார் யார் இருக்கும் நான் என்னோட ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். சொல்லுங்க. ஏடிஎம்கே ஓகே இருக்கும், சொல்ல முடியாது. டிஎம்கேவும் இருக்கலாம். டிஎம்கே புரியல இல்ல சார். சார் கடைசி என்ன சார், இன்னைக்கு பிஜேபியும் டிஎம்கே க்ளோஸா இருக்குன்னு எடப்பாடி கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த இப்படி ஒரு டயலாக் எதிர்பார்த்திருப்போமா? இதுதான் அரசியல். அதனால எதுக்கும் வாய்ப்பு. நான் சொல்ல வர்றது, திரு விஜய் அவர்கள் கூட்டணியில் வருவார். 26 கூட்டணி, 31 கூட்டணி, 36 தனியாக வருவார். அதுக்குள்ள அவர் ஒரு பிராக்டிஸ் ஆயிடுவார். நீங்க சொல்ற இறங்கி போராடு, இறங்கி சண்டை போடு, எல்லாத்துக்கும் அவர் தயாராயிடுவார். சார் வர்ற தேர்தல் வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், ஒரு அவர் தலைமையில் ஒரு ஆட்சின்ற ஒன்றுக்கான தேர்தல். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அந்த அவருடைய ஆட்சி அமைகிறதுக்கு திரு விஜய் பாடுபடுவார்னு சொல்றீங்களா? கூட்டணி சார். சார் அந்த நேரத்தில் இவர் துணை முதல்வர்னு சொல்லலாம். என்ன வேணா நடக்கும் சார். இப்போ ஆந்திராவில் என்ன நடந்தது? ஒருவேளை உதயநிதி வந்து அந்த நேரத்தில் உதயநிதி இருக்காரு, வாங்க ஃப்ரெண்ட்லியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் சார். ஆனால் என்னுடைய சஜஷனும் என்னுடைய ஐடியாலஜியும் அவங்களெல்லாம் பேசும்போது நான் வந்து அவ்வளோ கிடையாது. நான் ஒரு சினிமாட்டிக் பார்வையிலே சொல்றேன். அவர் 36 தான் ஸ்ட்ரைட்டா களம் இறங்கணும். 31 அவர் கூட்டணி இருக்கணும். வர 26 நிச்சயமாக கூட்டணியில் இருப்பார். நான் இதை தொடர்ந்து பல மாதங்களா பல சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷம் அவருக்கு ட்ரைனிங் வேணும். அப்புறம் வருவார். நிச்சயமா ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங்ல அவர் ஜெயிப்பார். நன்றி நன்றி நன்றி. திரு பாலமுருகன், அரசியல் என்பது வந்து ரிட்டையர்மெண்ட் கிளப்பாக நினைக்கக்கூடாது. அங்கெல்லாம் அரசியலில் இருந்துட்டு ரொம்ப தேர்தலில் வர்றது அப்படிங்கிறதும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதும் ஓய்வு பெறுகின்ற காலங்களில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அரசியல், அது எப்படி ஒரு அரசியலாக இருக்கும், அது எப்படி ஒரு அரசியல் கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய அரசியல் ஊழியர்கள் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் வந்து அரசியலை வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ரிட்டையர் ஆன முன்னாடி அரசியல் கட்சியில் வந்து சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களால வந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா இளமையில் வந்து இருக்கணும், கொள்கை இருக்கணும். அவர் ஏன் ரியாக்ட் பண்ண, நான் வந்து விஜயே ஒரு விக்டிம். அவரை வந்து ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லி ஜோசப் விஜய்னு சொல்லி கேவலப்படுத்தி ஊராக கேவலப்படுத்திச்சு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர்களும். அவரே ஒரு விக்டிம். ஒரு விக்டிம் தான் ஒருத்தர் வந்து கிறிஸ்துவராக இருக்கிறது தப்பா, இஸ்லாமியராக இருக்கிறது தப்பா? தான் விக்டிமாக தன்னை கேவலப்படுத்துகின்ற பொழுது கூட அதற்கு எதிர்வினை ஆற்ற விஜய் வந்து தவறிவிட்டார். அவர் ஒன்றும் செய்யல. அவர் அது என்ன தவறு, அதுக்காக எது போராடி இருக்கல? இல்லையா, ஜனநாயக நாடு, செக்குலரிசம் பேசுகிற நாடு, ஒருத்தர் கிறிஸ்துவராக ஏன் இருக்கக்கூடாது என்று அவர் கேள்வி கேட்டிருக்கணும். அவர் கேவலப்படுகின்ற பொழுது கூட அவர் வந்து எந்த எதிர்வினையும் ஆற்ற ஒரு சூழல் இருந்தது. ரெண்டாவது, அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு கொள்கை இருந்தால் தாங்க சார் அவர் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது,
என்னுடைய ஐடியாலஜிக்கு எதிரான கருத்துக்கள் வருகின்ற பொழுது நான் வந்து அதுக்கு வந்து நான் வந்து பேச வேண்டிய அவசியம் வருகிறது. எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, நான் பாட்டுக்கு நடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா நான் எப்பவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்போது கொள்கையை திடீரென்று உருவாக்குகின்ற ஒரு போக்கு இருக்குது. அப்படி உருவாக்குவது என்பது ஒரு ஆபத்தான போக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு கொள்கையை உருவாக்குவது, கொள்கைக்காக அரசியல் கட்சி உருவாக்குவதற்கு பதிலாக இது தலைகீழாக நடக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் யாரோ ரொம்ப தவறாக வழி நடத்துகிறார்கள்னு நினைக்கிறேன். ரொம்ப தவறாக அவருடைய மனதில் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து பிரதமர் ஆயிடுவீங்க, நீங்கள் நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு. அரசியல் என்பது போல தெரிஞ்சுக்கணும், அரசியல் என்பது ஒரு ரத்தம் சிந்தாத போர். அது நீங்கள் சாதாரணமான அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஒரு சங்கம் ஒரு 2000 பேரை வச்சு 3000 பேரை வச்சு ஒரு சாதாரண சங்கம் நடத்துறது என்பதை கூட மிகப்பெரிய சவால். அது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதே கூட மிகப்பெரிய சவால். ஏன்னா அப்படி இருக்கின்ற பொழுது நாடறிந்த வகையில் தமிழக அளவில் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது, அதை நடத்துவது, அதனுடைய தலைவராக இருக்கின்றவருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. விஜயை வந்து நம்ம போய் அணுகவே முடியாது. அவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட போய் அணுக முடியாது. அவர் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் ரொம்ப செக்யூராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரை இயக்குவதற்கு சில தலைவர்கள்னு திடீர் தலைவர்கள் உருவாகி அவரை வந்து வச்சுட்டு இருக்காங்க. தொண்டருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இவர் என்ன கொள்கையை போய் பேச போகிறாரு, என்னத்தை உருவாக்க போகிறாரு, அரசியல் கட்சி உருவாக்கிய பின்னால் ஒரு கொள்கையை உருவாக்குவதில் எந்த அளவில் நடக்கிறது. ரெண்டாவது, தமிழக மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போடுறாரோ விஜய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை விஜய் இயக்குகின்றவர்களும் அல்லது அவருக்கு பின்னால் இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு ஆட்சியை பிடிப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுபவர்களும் அவரை ரொம்ப தவறாக தமிழக மக்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போடுறாங்க. யார் நடிப்பு என்பது வேறு. இப்போ ரஜினிகாந்தை வந்து நடிகர் சிறந்த நடிகர் என்பதில் நாமளும் ரசிக்கிறோம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவரும் ரசிக்கிறோம். ஆனால் ரஜினிகாந்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று வருகின்ற பொழுது ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனை இருக்கிறது. அவர் மக்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி வருகிறது. இந்த கேள்வி கேட்பது என்பது இயல்பான கேள்வி. நீங்கள் அந்த கேள்வி இல்லாமல் வராது. அப்போது இதுதான் விஜய்க்கும் வரும். நீங்கள் என்ன மக்களுக்கு செய்தீர்கள், நீங்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன செய்தீர்கள், என்ன வகையான போராட்டங்களை முன்னெடுத்தீர்கள், எங்களுக்காக என்ன குரல்களை எல்லாம் கொடுத்தீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற உரிமை வாக்காளர்களுக்கு இருக்கு. எனவே தான் அந்த கேள்வியை கேட்கிறான். நீங்கள் நன்றி சார், நன்றி நன்றி. நீங்கள் சார்ந்த துறையிலையாவது என்ன செஞ்சீங்க? நன்றி. திரு மணிவண்ணன், ப்ரொஃபசர் ராமமணிவண்ணன், நிறைவு பார்வை சுருக்குமா? என்னை பொறுத்தமட்டில் வந்து ஒரு அரசியல் களப்பணி இல்லாமல், கொள்கை திட்டங்கள் இல்லாமல் வந்து நாம் வந்து ஆட்சிக்கு வரலாம் என்று பார்ப்பது வந்து அதோட 2026 தேர்தலே ஒரு பலவீனமான ஒரு அவர் தான் எபிசென்டரா இருப்பாரு, ஒரு நிலநடுக்கத்தினுடைய மைய புள்ளியா அவர் இருப்பாருன்னு அவர் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சொன்னாரு. அப்படி ஒரு நகர்வை நோக்கி போகுமா வரக்கூடிய தேர்தல்? நிச்சயமா அதை வந்து நான் ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாங்களும் வந்து ஒரு பொது தளத்தில் இருப்பவர்கள் தான் வந்து அவருக்கு சொல்லுகின்றபடி வந்து இரண்டு கருத்துக்களுமே ஒரு புறம்பானவை. அரசியல் எபிக் சென்டர் என்று சொல்லும்போது வந்து நிச்சயமாக உறுதியாக அத்தகைய ஒரு ஸ்தலத்திலும் அவர் இல்லை. கொள்கையே இல்லாமல் கொடி வெளியிடக்கூடியும் கட்சியை வெளியிடக்கூடிய வந்து எபிக் சென்டராக மாறுவார்கள் என்பது ஒரு கற்பனை வளமைதான். அது கற்பனை வறுமை என்பதை விட கற்பனை வளமை சினிமா தளத்திற்குத்தான் அது பொருந்தும். மிக்க நன்றி. உங்கள் எல்லோருடைய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆய்வுகள், பார்வைகள் அனைத்துக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.